வைல்ட் கார்டு என்ட்ரியில முதல் நபர் பிரஜின். ஸோ தன்னம்பிக்கையோட மேடையில் ஏறினார். விஜய் சேதுபதியோட சீரியலில் இவர் ஒன்றா இணைந்து நடித்தவர். ஸோ எப்படி இருக்க மச்சி அப்படிங்கிற மாதிரி பிரஜினை விஜய் சேதுபதி கேட்க, நல்லா இருக்கேன் மச்சான் அப்படிங்கிற மாதிரி இவர் பதிலளிக்க, ஒரே நட்பு மழை தான் ஸ்டேஜில். வெளியில் நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பாக சொல்லிக்கிட்டாரு விஜய் சேதுபதி. தன்னோட சீரியல் வெற்றி, திரைப்பட தோல்விகள் குறித்து பேசின பிரஜின் இந்த மேடையை சரியாக யூஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி ஏற்றார். ஆக்சுவலாக முன்னாடி போனவங்களும் இதே தான் சொன்னாங்க. பட் யாரும் அதை பெருசாக நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டதா தெரியல. ஸோ எனிவே அடுத்ததான் நுழைந்தவங்க பிரஜினோட மனைவி சாண்ட்ரா. பிக் பாஸ் சீசனில் நுழையிற முதல் ஜோடி அப்படின்ட்டு தான் இவங்களை சொல்லணும். முன்னாடி தாடி பாலாஜி வந்தாங்க, இப்போ இவங்க. ஸோ எல்லாரையுமே தரன்னு இழுத்து வெளியே போட்டு வீட்டை ஃபெனாயில் ஊற்று வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அதிரடியாக சொன்னாங்க. ஸோ உள்ளே நுழைந்த சாண்ட்ரா எப்படி இருக்குது இந்த ஷோ அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் கேட்டதுக்கு செம்ம கேவலமாக இருக்குது, கண்டென்ட்ன்ற பெயரில் கன்றாவியாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையுமே வாயடைச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் கார்டன் ஏரியாவுக்கு வரவழைத்து, எதுக்கு இந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பேப்பரில் எழுத வச்சு, பதில் தப்பாக இருந்தால் அந்த பேப்பரை கிழித்து எரிஞ்சாங்க. நான் யாருன்னு காட்ட வந்தேன், ரியலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்ல, அவங்களுடைய ஆன்சர் பேப்பர் உடனடியாக கிழிக்கப்பட அதிர்ச்சியானாங்க பாரு. அரோராவுக்கும் இதே நிலைமை தான். ஒழுங்காகவும் நேர்மையாகவும் பதில் சொன்னவர்களுடைய பேப்பர்ஸ் தப்பிச்சு டைட்டில் வின் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொன்னாங்க. திருமண வீட்டோட சந்தடிகளுக்கு இடையே ரகசியமாக சண்டை போட்டுக்கொள்கிற ஜோடி மாதிரி பாருவும் கம்ருதினும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. தன்னையும் கம்ருதினையும் இணைத்து வில்லங்கமாக ஏதாச்சும் வெளியே தெரியுதா அப்படிங்கிறது பாருவோட கவலையும் கோபமுமா இருந்திருக்கும் போல. நான் ஒதுக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி கம்ருதினும் ஆத்திரத்தோட சண்டை போட்டார்.